Vanaka Mix. Get the veteran news, enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day, come on, join us. Drop your comment today. Vanaka Mix. Vanaka Mix. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கூகுள் கிட்டேருந்து ஒரு ஏ சீரிஸ் இந்த வருஷத்துக்கு சக்ஸஸிவாக 8Aக்கு இல்லையா வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இங்கே பார்த்தியா மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஜான்வரி. ஆனால் எவ்வளோ பிரச்சனை, திரும்ப வந்து எனக்கு புரியல. இது சீல் கட் ஆகாமல் தான் இருந்தது. திரும்ப வரும்போது கூட எதுக்காக திரும்ப கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியலை இன்னும். அது மட்டும் ஒரு டவுட்டில் இருக்குங்க. மற்றபடி வந்து டிவைஸ் எப்படி இருக்குது, ஒர்த்தா 49,999 ஒன்லி 256GB. போன வாட்டி 60,000 59,999 ஒன்லி 256GB. ஸோ 10,000 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ அதில் ஏதாவது இந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது நிஜமாகவே குறைச்சலாக இருக்கா இல்லையா, 9A வந்து ஒர்த்தா இருக்குமா இருக்காதா, அது எல்லாமே நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொட்டியிலேயே சார் வேல்யூ வர போட்டு வச்சுருப்பாங்க. அது மேலே கேஸ் டப்பா ஒட்டி வச்சுருந்தாங்களா. Sub 6 6.3 inch 256GB Obsidian சார் வேல்யூ 1.06 HSR பாடி சார் வந்து 0.93. ஓகே, எம்ஆர்பியில் தான் விற்கிறாங்களா? ஆமாம் எம்ஆர்பியில் தான் வைக்கிறாங்க. அது இருக்குல்ல 49,999. ஓகே, ஜனவரி 2025. பாக்ஸில் வந்து ஒரு கேபிள் இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சிம் எஜெக்டர் டூலு, கேபிளு, அப்புறம் பேப்பர் ஒர்க்கு, ரீசைக்கிள்டு, எல்லாமே ரீசைக்கிள்டாங்க. ஸோ அதான் முக்கிய அம்சம். இப்போ ஃபோனோட டிசைன் மாறி இருக்குங்க. பாருங்க, கேமரா பாரு காணும், ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஆமாம், இத்தனைக்கும் ரெண்டுமே 8.9mm தான்ல. ரெண்டுமே இது கொஞ்சம் கேர்வ்டுனால வந்து கொஞ்சம் இதுவாக தெரியுது, தின் மாதிரி தெரியுது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. 6.1 to 6.3 வந்து ஸ்லைட்டாக ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விட்த்துமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஆனால் முக்கியமாக பெசலை பாருங்க பெசலை இது ஆனாலுமா சார்ஜ் இருக்கா? சார்ஜ் இருக்கணும், ஆனாயிட்டான். ஸோ இதோட பெசல் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தா தெரியுது. பெசல்ஸ் வந்து ஆக்சுவலாக 8Aவோட 9Aல சின்னதாக இருக்குது. இன்னொன்று 9Aல வந்து ஆனால் சிமெட்ரிக்காக இருக்குல்ல, சுற்றி ஒரே சைஸ் வந்து பெருசாக இருக்குது, இங்கே வந்து இதுவாக இருக்குது. ஆனால் சைட் பெசல்ஸ் வந்து இதில் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆமாம், கம்பேர் பண்ணும்போது சிமெட்ரிக் ஆகணும் அப்படின்றது. சிமெட்ரிக் ஆகணும்னு வந்துருங்க. ஆமாம், ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் வந்துருச்சுங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் தானே வச்சா இருக்கு. ஆமாம், அது டிஃபால்ட்டாக ஏன் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸ்மூத் டிஸ்பிளே, ஆக்சுவா டிஸ்பிளே. ஸோ இந்த வாட்டி வந்து பிரைட்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2700 நிச்சு. அது பார்ப்போமா? ஸோ அந்த பேசிக்காக 9 சீரிஸ் ஃபுல்லாகவே 2700 தான் இருந்தது. ஏன் வாட்ஸா இவங்க ஸ்க்ரீன் கார்டு டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும் தானே? 4K போட்டு பார்ப்போம். ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஸ்க்ரீன் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேஸு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சார்ஜரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? நல்லா தாங்க இருக்கு பிக்சல் சொல்லணுமா? ஆனால் இவங்க HBM எங்கேயா போட்டிருக்காங்களா? HBM போடல, டிப்பிக்கல் பிரைட்னஸும் போடல. 2000 நிட்ஸு அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல. என்ன 9 சீரிஸ் பார்த்தா ஓலடுன்னு இருந்தது, இது POLEDன்னு இருக்கு. LG பேனலாக இருக்கும் போல். நல்லா இருக்கேன். ஆனால் பேஸ் மட்டும் ரொம்ப டீப்பாக இல்லை பற்றி வச்சா. நீங்கள் காற்றடிக்குது. 9 Pro XLலாம் கும்முன்னு வரும். 9 Pro XLலாம் பெரிய ஃபோனுக்கு, அது பெரிய ஃபோனால. ஓகே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 7 அப்டேட்ஸ் இருக்கு. ஆமாம், பெஞ்ச் மார்க்லாம் ரன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இதுவும் எக்ஸினாஸ் ரேஞ்சுக்கு தான் வருது இல்லை? இது 1580 மாதிரி தானே. எல்லாம் ஒரே இதுதான். அதுதாங்க, இது பேர் மட்டும் மாற்றிருக்கோம் அப்படின்வாங்க போல. வேற என்ன? ஆனால் G3 பற்றி எதுவுமே இல்லை வச்சா. அதான் G3யோட மாடம். போன வருஷம் இந்த மாடம் தான், பிக்சல் 8 சீரீஸில் இருந்த மாடம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி அல்ட்ரா வைடு 1X வச்சு இதில் மேக்ரோ இருக்குது பார்த்தியா? 1Xல அல்ட்ரா வைடில் கிடையாது, 1Xல மேக்ரோ. ஆமாம் அதில் இருக்குது. அது தவிர வந்து போர்ட்ரேட்டில் வந்து 1.5 2 அப்புறம் இந்த ஆட்மி ஃபீச்சரு, லாங் எக்ஸ்போஷர் ஃபீச்சரு, அதுக்கப்புறம் HDR கிடையாதா? எது வச்சா? இதில் HDR வீடியோ ரெக்கார்டிங். வீடியோ ஓப்பன் பண்ணி நார்மலாகவே நான் எடுக்கிறது எல்லாமே HDR தாங்க அப்படின்னு அடிச்சு விட்டாலும் விடுவோம். இதில் வந்து 4K இருக்குது,
60 fps வரைக்கும் போகுது. 60 fps இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் வந்து 1080p தான் வந்து போட்டிருக்கான் இந்த ட்ராக் சூப்பர் ஸ்டுடியோ. மற்றபடி இந்த ஸ்டெபிலைசேஷன்லாம் வந்து வருது. ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் 60 fpsலேருந்து வரும். ஆமாம் சார், 60ல் வராது. சரி, அப்போ HDR வீடியோ எங்கே இருக்குது சொல்லுங்கள். எடுக்கிற வீடியோ எல்லாமே HDR தான். அப்படியா? தெரில. அது அப்படி தான் சாம்சங். ஏன்னா முன்னெல்லாம் வந்து HDRன்னு தனியாக காட்டும். இப்போ வந்து இவங்க எல்லாருமே அல்காரிதம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலராக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 இருக்குது. ஓகே, நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள், நல்லா தான் இருக்குது கேமரா. அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்போஷர் இதெல்லாம் மாற்றுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. காலகாலமாக இருக்குல்ல, ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து இருக்குது. சூப்பரு. பிக்சல் 9 4K வீடியோ சாம்பிள் 4K 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அல்ட்ரா வைட் கேமரா. அப்படியே 1xக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட்டில் தான் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. பார்க்கறதுக்கு சன் கிளியராக தெரியுது. ஜூம் ஆப்ஷன் 2x 5x வரைக்கும் ஜூம் இருக்குது. நல்லா தான் இருக்குது பார்க்குறது. ஃப்ரண்ட் கேமரா 1xல தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச், ஃபேஸ் கிளியராக தெரியுது. பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு. ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட் ஆனில் இருக்குது. 1.4x வரைக்கும் ஸ்விட்ச் பண்ணலாம். நல்ல வைடாகவே இருக்குது. ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி இந்த வாட்டி வந்து இருக்கிறதுலே பெருசாக கொடுக்குறோன்ட்டு 5100 mAh வந்து போட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 4492 mAh வந்து இருந்துச்சான். இப்போ வந்து 5000 mAh வந்து 5100 mAh வந்து ஆக்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் சார்ஜிங் 23 வாட் 18 வாட்லேருந்து 23 வாட்டுக்கு வந்துருக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் அதே 7.5 வாட் தான். ஒயர்லெஸ் சார்ஜிங் அதே தான் இருக்குது. வேற என்ன புதுசாக இருக்குது? வேறு எதுவும் இல்லை. டைப் சி போர்ட்டு பொறுத்த வரைக்கும் அதே USB 3.2. பொட்டியில் வர கேபிள் வந்து USB 2. இதோட பெருசாக இருக்கா சைஸ்? ஆமாம், கொஞ்சம் வைட்லி ஓப்பன்டு ஸ்பீக்கர்ஸ்க்கு. ஆனால் இதில் வந்து 8Aல எப்படின்னா 2 சைடும் வச்சுட்டாங்க டிசைன் மாதிரி. இங்கே இருக்கு மைக்ரோஃபோன். அதுக்கு தான் அவ்வளோ பெரிய ஸ்லிட்டு. அதுக்குள்ளே மைக்ரோஃபோன். எப்படி இது காஸ்மெட்டிக் டிசைன்ஸ். ஓ, அதை இங்கே மூவ் பண்ணு. ஆமாடா, இங்கேருந்து வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு இப்போ பேட்டரிக்கு பிளேஸ் அதிகமாக கிடைக்கும்ல. அப்போ இங்கேருந்து இங்கே என்னங்க இது கட் அவுட் எல்லாம் கிட்டத்தட்ட அப்படி இப்படி. ஆனால் எனக்கு இந்த ஃப்ளாட்டு தாங்க பிடிச்சிருக்கு. 9A தான் பிடிச்சிருக்கு இல்லையா? கர்வ் நல்ல ஃபோன் தான். ஆனால் இப்போ ப்ரீமியமாக இருக்கா இல்லையா? கிரிப்பு வந்து எனக்கு இப்போ நிஜமாவே 8Aவே சூப்பர் ஃபோன் தான். ஆனால் இப்போ 9A வந்து இன்னும் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து கேஸ் தரமாட்டாங்க. ஆனால் அஃபிஷியல் கேஸ் விற்கிறாங்க. எவ்வளோ வச்சுது தெரில. ஒரு 1500 2000 இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செம சூப்பராக இருக்குது இந்த கேஸு. நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். நீ தேர்ட் பார்ட்டி கேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கேஸ் வந்து செம்மையாக இருக்குங்க. இது வந்து ஐரிஸ் கலர் வச்சா அதுலேயும் அந்த கேஸ் எல்லாத்துக்கும் எல்லா கேஸுமே செட் ஆகுதுங்க. அதே ஃபோன் தானேங்க. மேட் இன் வியட்நாம். ஆமாம், இது இருக்கா? ஆமாம், மேட் இன் இந்தியா கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. வருது மேட் இன் இந்தியாங்க. ஆனால் அதே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 தான் இல்லை? அதே கொரில்லா கிளாஸ் 3 தான். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் என்ன அல்ட்ராசானிக்கா? அதே ஆப்டிக்கல் தான். இது யார் வாங்கலாம்? எதுக்கு வந்து 50000 ரூபா 4A யூசர்ஸ் வாங்கலாமா? 4A யூசர்ஸா? அவங்க வந்து 32000 வாங்கினா பிக் பில்லியன் ஆஃபர் வரும். அது வந்து எப்பயுமே இருக்கிறது. ஏன்னா HDFCல வந்து 3000 ரூபாய் கேஷ்பேக் இருக்கு. அப்போ 47 இப்போ. ஆனால் இப்போது இன்னும் ஒரு 6 months கழிச்சு எப்படி பார்த்தாலும் இந்த இயர் ரெண்டு, அதாவது இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும் இல்லையா பிக் பில்லியன் டேஸு. அப்போ சப்போஸ் 35Kக்கு வந்தது அப்படின்னா சூப்பர் தானே. இப்போ இருக்கிற 8Aவோட ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா செம்ம க்ரேஸாக இருக்கும். ஆனால் எனக்கு 2GB யூஎஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 51500 ரூபா வருது. $519. அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் 50000 தான். விலை கம்மி. யூஎஸோட விலை கம்மி. அப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு வாட்ஸா. யூஎஸ்ல இந்த டிஸ்கவுண்ட் பெஸ்ட் பை டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கவுண்ட் நிறைய கொடுப்பான். அப்புறம் ஸ்மார்ட் அப்கிரேட்ல வந்து எக்கச்சக்கமா டிஸ்கவுண்ட். இல்லை, எனக்கு டவுட் இருக்கு. நான் ஆக்சுவலாக என்னன்னா அவங்க கிட்டே நாங்கள் எல்லாம் கேட்டோம். நீங்கள் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு, எல்லாராலையும் வாங்க முடியுது. ஆனால் டிவைஸ் லான்ச் ஆகி 1 இயர்க்குள்ளே நீங்கள் இவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் பண்ணும்போது இனிஷியலாக வாங்கினவங்களுக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்காதா? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. அநேகமாக தெரில இந்த வருஷம் எப்படி பண்ண போகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டே நல்ல ப்ரைஸில் தான் வரும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ
அதுக்கேற்ற மாதிரி இப்போ எப்படி இருக்குன்னா 50K நம்ம ஃபஸ்ட்டு என்ன கெஸ் பண்ணோம்னா 50Kக்கு 128 அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் நம்ம ஊருக்கு 256 மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போக போகுதுன்றது காத்திருந்து பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணுவான், நானும் யூஸ் பண்ணுவேன். நம்ம வந்து ரிவ்யூவில் திரும்ப Q&A ப்ளஸ் ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. எப்படி நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் கட் ஆகி பார்க்கும்போது எப்படி இருக்கு இதோட இது அப்படின்ட்டு. கண்டிப்பாக மேபி நம்ம அக்டோபரில் இப்போ டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் கூட போடலாம். ஆமாம், அப்போ கூட பார்க்கலாம். முன்னாடி வந்து இந்த இத்தனை காலத்துக்கு அப்புறம் அப்டேட்ஸுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் 8GB RAM இருக்கிறதுனால உங்களுக்கு பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்புறமா வந்து காலோட அது எப்படி வச்சு சொல்கிறாங்க பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னா? பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்பே வந்து இருக்கும் உங்களுக்கு பிக்சல் 9Aல. 9 Pro பிக்சல் ஸ்டுடியோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்பே இருக்கும். பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னு ஆப்பே இருக்கும். அது வந்து இதில் இல்லை. சோகம் என்னென்னா எங்களால் காப்பாற்ற முடியல மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது மெயினாக அவங்க சொல்கிறது வந்து இதில் வந்து அந்த நானோ அந்த ஜெமினி நானோ இருக்குல்ல, ஜெமினி நானோ XS வந்து அதில் ரன் ஆச்சான். இதில் வந்து XXX வந்து ரன் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஸ்மாலோட இதுதான் ரன் ஆகுது. ஸோ அது ரன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 12GB RAM மினிமம் வேணும். 8GB RAM தான் இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு இது ரன் ஆகாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை கொடுத்துருக்கலாம் தானே, 12GB RAM கொடுத்துருந்தா நமக்கு எப்பயுமே பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும்ல. இப்போ 12GB RAM இல்லாத ஒரு விஷயமா யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. நாளை பின்ன ஃபீச்சர் ட்ராப் ஏதாவது ஆகும்போது இதுதான் அந்த ஆப் டிவைஸ் இஸ் நாட் கம்பேட்டபிள் இருக்குது பாரு பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். சோகம் என்னன்னா எங்களால் பிக்சல் 9Aவை காப்பாற்ற முடியல மாதிரி தான். ஸோ இது வரைக்கும் எல்லா சீரிஸும் அப்படி தான். காலோட இது டிஸ்கிரிப்ஷன் அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒர்க் ஆகாதுன்னு போட்டுருக்கு. அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ஃபீச்சரும் வந்து ஜெமினி நானோ எக்ஸ்ட்ரா ஸ்மால் இருக்கிறதுனால வந்து இது ரன் ஆகும். மேபி கால் ரெக்கார்டிங் மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்கோங்க. அதுவும் மிஸ் ஆகிறது கடுப்பாக தான் இருக்குது. பிக்சல் ஃபோன்ஸ்லேயே கிடையாது கால் ரெக்கார்டிங். ஸோ அதுவும் கொஞ்சம் கடினம். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ வந்து அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். ஸோ பிக்சல் 9K வந்து உங்களுக்கு ஃப்ரீ இது கொடுக்கல. உங்களுக்கு கூகுள் அட்வான்ஸ்ட் வந்து ஃப்ரீ கொடுத்துருந்தாங்கல்ல 9 ப்ரோக்கும் ப்ரோ எக்ஸலுக்கும். இதில் வந்து 9K கொடுக்கல, அப்படி இதுலேயும் வந்து அட்வான்ஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கிடையாது. ஸோ அதுதான் சோகம் ரைட்டு. ஸோ அதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு Q&A செஷனில் பிக்சல் 9A பற்றி எக்ஸ்க்ளூசிவாக சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.